ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வாத்தி ஆன்லைன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைகளுக்கான ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, அதில் பேரண்டியல் கண்ட்ரோல் வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது, அதை பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போது எங்கே பார்த்தாலுமே இந்த லாக்டவுன் பிரச்சனை இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மைனர் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து மெயில் ஐடி இந்த மாதிரி திங்ஸ் வந்து எதுக்காவது தேவைப்படலாம். ஸோ நீங்கள் அதை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே ஜிமெயிலில் இருக்குது. ஸோ அந்த பேரண்டியல் கண்ட்ரோலோட எப்படி ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுங்கிறதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ உங்கள் மொபைல் ஃபோனில் கூகுள் க்ரோம் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் www.gmail.com ஸோ அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கீயை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இது நீங்கள் டைரெக்டாக ஜிமெயில் ஆப் மூலமாக கூட போகலாம். நான் வந்து உங்களுக்கு ப்ரௌசரில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், டைப் பண்ணிட்டோம். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு உங்களுக்கு அந்த ஹோம் பேஜ். ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் இமெயில் அக்கௌண்ட் ஆல்ரெடி இல்லை நம்மக்கிட்ட. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா க்ரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ஃபார் மை செல்ஃப், இன்னொன்று பிஸ்னஸ் பர்பஸ். ஸோ ஃபார் மை செல்ஃபை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்கள் சைல்டுக்கு வந்து என்ன நேமில் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் ரெண்டுமே வந்து கொடுங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த நேமில் மெயில் ஐடி வேணுங்கிறத வந்து இதில் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துட்டேன். அப்படியே மெயில் ஐடியும் டைப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பாஸ்வேர்டு வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து நீங்கள் சிம்பிள்ஸ், நம்பர்ஸ், அப்புறம் கேபிட்டல் லெட்டர்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செக்யூரிட்டி நல்லா இருக்கும். ஸோ நான் அந்த மாதிரி மிக்சிங்லேயே வந்து ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் கன்ஃபார்ம் பண்ணுறேன். அந்த பாஸ்வேர்டை திருப்பி ரீடைப் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணியாச்சு. ஸோ அது லோட் ஆகிட்டுருக்கு. இப்போது வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக ஃபோன் நம்பர் கேட்கும். நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் எய்தர் அப்பா இல்லைன்னா அம்மாவோட ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோட் வந்து எஸ்எம்எஸில் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போது அந்த எஸ்எம்எஸில் வந்த நம்பரை நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ அந்த 6 டிஜிட்ஸை வந்து டைப் பண்ணி வெரிஃபை அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து ரெக்கவரி இமெயில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஃபஸ்ட் டைம் க்ரியேட் பண்ணுறதுனால பிளாங்காக கூட விட்டுறலாம். இப்போ உங்கள் சைல்டோட டேட் ஆஃப் பர்த் செலக்ட் பண்ணிக்கோங்க. மந்த், டேட், இயர் இந்த ஆர்டரில் வந்து இருக்கும். ஸோ இது கொடுக்கும்போதே அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் உங்கள் சைல்டு வந்து மைனர் சைல்டு தான், சின்ன குழந்தைகளுக்கு தான் ரெடி பண்ணுறீங்க அப்படிங்கிறதுனால. ஸோ நெக்ஸ்ட் வந்து லிங்க் யுவர் அக்கௌண்ட் டு எ பேரண்ட் அப்படின்னு கேட்கும். ஸோ இதில் வந்து உங்கள் பேரண்ட் யாரோட மெயில் ஐடியை வந்து லிங்க் பண்ணுறீங்களோ அதை டைப் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து என்னோடய சன்னுக்காக க்ரியேட் பண்ணுறேன். அதனால நான் என்னோடய பர்சனல் ஐடியை வந்து இதில் டைப் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே இதில் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே டிக் போட்டதுக்கப்புறமா அக்ரி, அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம அக்ரி பண்ணாதான் உங்களுக்கு எனேபிள் ஆகும். ஸோ இப்போ இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக உங்களோட ஜிமெயில், அதாவது பேரண்டோட ஜிமெயில் அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டு வந்து இங்கே கொடுங்க. ஸோ இப்போ பேரண்டோட பாஸ்வேர்டு வந்து இங்கே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது லிங்க் ஆயிரும் உங்கள் சைல்டோட மெயில் ஐடியோட. ஸோ கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு அதில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதில் வந்து நீங்கள் அந்த கண்டிஷன்ஸ் வந்து அக்ரி பண்ணிக்கோங்க. இப்போது உங்கள் சைல்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்ககிட்ட வெரிஃபிகேஷனுக்காக டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் அதை நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா வெரிஃபை ஆயிரும்.
ஸோ அவ்வளோதான், நம்ம சைல்டுக்காக இப்போ அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ அதை வந்து இப்போ வியூ பண்ணி பார்க்க போகிறோம். அந்த கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு அந்த ஜிமெயில் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ பாருங்கள், இன்பாக்ஸ் ஓப்பன் ஆயிருச்சு. ஸோ கூகுளில் இருந்து ஒரு வெல்கம் மெயில் வந்திருக்கு. ஸோ அப்படியே நீங்கள் அதில் மற்ற என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த டாப் கார்னரில் இருக்கிற இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ ரைட் சைடில் இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பென்சில் மாதிரி சிம்பிள் இருக்கும். கிளிக் பண்ணால் நீங்கள் நியூவாக மெயில் வந்து கம்போஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் வந்து ஒரு டெஸ்ட் மெயில் வந்து ஸோ எனக்கே சென்ட் பண்ணுற மாதிரி டைப் பண்ணுறேன். சென்ட் கொடுத்துட்டிங்கன்னா மெயில் வந்து சென்ட் ஆகிடும். அந்த ரெட் கலர் பென்சில் மார்க் தான் உங்களுக்கு நியூ மெயில் வந்து கம்போஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அவ்வளோதான். இப்போ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சைன் அவுட் பண்ணிக்கலாம் இந்த அக்கௌண்ட்டை. ஸோ அவ்வளோதாங்க, சைன் அவுட் ஆயிருச்சு. ஸோ இப்போ நான் திருப்பி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் வெரிஃபிகேஷனுக்காக. ஸோ இப்போ பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்து நான் ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறேன். ஸோ ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஸோ பாருங்கள், அதே இன்பாக்ஸ்குள்ளே நம்ம திருப்பி செகண்ட் டைம் போயிருக்கிறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு ஆப் வந்து தனியாக இருக்குது. அதாவது ப்ளே ஸ்டோரில் வந்து கூகுள் ஃபேமிலி லிங்க் ஃபார் பேரண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கும். இதை கூட இன்ஸ்டால் பண்ணி பேரண்டல் கண்ட்ரோல் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஐஃபோன் வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து ஆப்பிள் ஸ்டோர்லேயும் வந்து இந்த ஆப் வந்து அவைலபிளாக இருக்குது. இதை கூட நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வாத்தி ஆன்லைன் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களை ரீச் ஆகும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.